கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக 2 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி, இது என் நேசருடைய சத்தம். ஆமென். அவனமே உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி. உன்னத பாட்டு 5:2 முதல் பகுதி, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த 2 வசனங்களிலும் ஒரு மணவாட்டி மணவாளனுடைய சத்தத்தை சரியாக புரிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உலக பிரகாரமாக பல சத்தங்களை நாம் கேட்கிறோம் அனுதினமும். நம்முடைய வீட்டில் ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவனின் சத்தத்தை சரியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஏன்னா எப்போதும் கேட்கிறதான ஒரு சத்தம், ரொம்ப பரிச்சயமான ஒரு சத்தம். பிள்ளைகளுக்கு பெற்றோரின் சத்தத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும், பெற்றோருக்கு பிள்ளைகளின் சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நமக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுடைய சத்தம், அது நம்ம ஃபோனில் பேசினாலும் சரி, நேரடியாக பேசினாலும் சரி, அந்த சத்தங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஒரு மணவாட்டி மணவாளனுடைய சத்தத்தை சரியாக புரிந்து கொள்கிறார். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆமென். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. ஆவிக்குரிய வட்டாரங்களில் இன்றைக்கு பல சத்தங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரங்களில் ஆனாலும் சரி, ஆவிக்குரிய சபைகளில் ஆனாலும் சரி, பலவிதமான சத்தங்கள் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் எது நேசருடைய சத்தம்? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான மணவாட்டி, ஒரு மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டி தன் நேசரின் சத்தத்தை நன்கு அறிந்திருப்பாள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா தினந்தோறும் நேசரோடு பேசுகிற அனுபவம் இருக்கும். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனிடத்தில் அனுதினமும் அவள் பேசும்போது அந்த சத்தம் அவளுக்கு பரிச்சயமாக காணப்படுகிறது. ஒருவேளை கோபத்தின் வெளிப்பாட்டினால் அந்த சத்தம் சற்று வித்தியாசமாக இருக்கலாம், அன்பின் வெளிப்பாட்டினால் இன்னொரு விதத்தில் இருக்கலாம், இல்லை ரொம்ப வேதனையோடு இருக்கிற நேரங்களில் அந்த சத்தத்தின் வெளிப்பாடு வித்தியாசமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சத்தங்கள் வேறுபட்டாலும் அந்த மனைவிக்கு தன்னுடைய புருஷனின் சத்தத்தை நன்றாக கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி பெற்றோர்கள் எப்படி தான் சத்தம் போட்டாலும், அன்பாக கூப்பிட்டாலும், திட்டினாலும், என்ன தான் பண்ணாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் சத்தத்தை தெரியும், பெற்றோருக்கு பிள்ளைகளின் சத்தத்தையும் தெரியும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோமா, இல்லை அந்த சத்தம் நமக்கு கேட்கப்படவில்லையா, அது தூரமாக இருக்கிறதா, நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சுன்னமித்தியால் சொல்லும்போது, இது என் நேசருடைய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்கிறாங்க. இது என் நேசருடைய சத்தம், இது எனக்கு தெரியும், நான் கேட்ட சத்தம்தான், இது என் நேசருடைய சத்தம். அவனமே 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் முதல் பகுதியிலே, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அவள் நித்திரை பண்ணுகிறாள், ஆனால் அவள் இருதயம் விழித்திருக்கிறது. நித்திரை பண்ணின சுனேமித்தியாளுடைய இருதயம் விழித்திருக்கிறது. எதற்காக? என் நேசர் எப்போது வருவார், அவர் எப்போது வந்து அவர் தட்டுகிற சத்தம் கூட அவளுக்கு பரிச்சயமான சத்தமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வீடுகளில் வெளியே போயிருக்கிறதான கணவன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் வீடு திரும்பும்போது ஒருவேளை நைட்டு மிட் ஆனால் கூட தட்டுகிற சத்தங்கள் கூட மனைவிமாருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு தெரியும். இந்த தட்டுகிற சத்தத்தை வைத்து நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டார், நம் கதவை திறப்போம் என்று ரொம்ப தைரியமாக போய் திறக்கிறாங்க. அப்படியானால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தம், அந்த நேசருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கிறதா? ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். காலத்தை நாம் ஆராய்ந்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ராத்திரியிலே அவள் தூங்கினாலும் அவளுடைய இருதயம் விழித்திருந்தது. அவளுக்கு தெரியும், எப்போது என் நேசர் வருவார். ஒருவேளை ராத்திரி அவர் வரலாம், வரும்போது நான் விழித்திருக்க வேண்டும், அந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஒருவேளை அவர் தட்டி கூப்பிடலாம், இல்லைனா அழைக்கலாம், எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் கூப்பிடலாம். ஆனால் நான் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு மன
மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறாள். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி காணப்படுகிறது? ஹல்லேலூயா. மணவாளனாகிய கிறிஸ்து அவர் எந்த நேரத்திலும் வரலாம். சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, அதிகாலையிலோ, மத்தியானத்திலோ, எந்த வேளையில் வேணுமென்றாலும் வரலாம். அவருடைய சத்தம் நமக்கு பரிச்சயமாக இருந்தால் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், அறிந்து கொள்ள முடியும், உணர முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. அதற்கேற்ற ஞானம் நமக்கு இருக்கிறதா? கர்த்தரோடு நெருங்கி பழகுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நெருங்கி பழகுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவருடைய சத்தத்தை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அவருடைய சத்தம் மெல்லிய சத்தமாக துணிக்கலாம். சில நேரங்களில் அவருடைய சத்தம் ஒரு ஆரவார சத்தமாக உங்களுக்கு கேட்கலாம். இல்லை பெருவெள்ளத்தின் இறைச்சலை போன்ற சத்தமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல முழங்குகிற சத்தமும் அவரிடத்திலிருந்து புறப்படும். எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய சத்தம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கேட்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அது அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படலாம். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு பேசுகிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம். நாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. அதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அனுபவம். ஆமேன். பல நேரங்களில் அவர் எச்சரிப்பின் வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். பல நேரங்களில் அவர் அன்போடு பேசுகிறார். நாம் ஆதரவற்ற நிலையில் இருக்கும்போது நமக்கு அவர் ஆதரவாக பேசுகிறார். அந்த சத்தத்தை எல்லாம் நாம் கண்டுகொள்கிறோமே, அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோமே. எச்சரிப்பின் சத்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோமா? ஹல்லேலூயா. கடைசி காலமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே அவருடைய சத்தம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேசங்களிலே தொனித்து கொண்டிருக்கிறது, முழங்கி கொண்டிருக்கிறது. என்ன சத்தம்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டேரு. ஆமேன். சுனேமித்தியாளுக்கு நன்றாக தெரிந்தது, இது என் நேசருடைய சத்தம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டிக்கு எந்த நடுராத்திரியிலே மணவாளன் அழைத்தாலும் அந்த சத்தத்தை அவள் புரிந்து கொள்ள முடியும், அதை அவள் அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் கர்த்தர் நம்மை அழைக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் தகுதிப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டி தன் மணவாளனுடைய சத்தத்தை அவள் எப்படி அறிந்து கொள்கிறாள் தெரியுமா? அதற்கேற்ற நேரம், காலம், அந்த சமயங்கள் அதையெல்லாம் வைத்து அவள் அறிந்து கொள்கிறார். அவளுக்கு தெரியும் வெளியே போன தன்னுடைய மணவாளன் எப்போ வருவார் என்று அவளுக்கு தெரியும். ஆமேன். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். எத்தனை மணிக்கு வருவாங்க, எந்த நேரம் வருவாங்க, அந்த சத்தம் எப்படி இருக்கும், தட்டுகிற சத்தம் எப்படி இருக்கும், அழைக்கிற சத்தம் எப்படி இருக்கும் என்பது நன்றாக தெரியும். அப்படியானால் நம்முடைய ஆத்மா மணவாளனுடைய சத்தம் கேட்க இதுவே காலமாக இருக்கிறது என்று தேசமெங்கும் தேவ மனிதர்கள் அறை கூவி கொண்டிருக்கிறதான இந்த காலம். ஆமேன். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதன் தேசத்தில் எங்கே பார்த்தாலும், சபைகளில் பார்த்தாலும் இயேசுவின் வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்கிறது என்கிறதான சத்தங்களை நாம் கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளானாலும் சரி, கிறிஸ்தவ வட்டாரங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளானாலும் சரி, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானம் நமக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த பகுத்தறிவு நமக்கு இருக்கிறதா? இது என் நேசருடைய சத்தம். ஆமேன். ஹல்லேலூயா. அவள் தூங்கி கொண்டிருந்தாலும் அவளுடைய இருதயம் நேசருக்காக விழித்திருக்கிறது. ஆமேன். 10 கன்னிகைகள் இருந்தாங்க, 10 பேரும் தூங்கினாங்க. மணவாளன் வர தாமதித்த போது தூங்கினாங்க, உண்மைதான். ஆனால் நடுராத்திரியிலே மணவாளனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் தான் கேட்டாங்க, ஆனால் ஆயத்தமாக இருந்தவங்க தான் மணவரைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா? நடுராத்திரியிலே கர்த்தர் தட்டுகிற சத்தம். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடுராத்திரியின் ஜப ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தேசத்தில் எங்கே பார்த்தாலும் பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறதான இந்த காலத்திலே அநேக தேவ பிள்ளைகளை திறப்பிலே நிற்பதற்காக கர்த்தர் நடுராத்திரியிலே தட்டி எழுப்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் எழும்பி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் சிலர் அந்த சத்தம் எதுன்னு தெரியாது, தட்டி
அவர்களை அழைக்கிற அந்த தட்டல் அவர் யார் தட்டுகிறது என்று கூட தெரியாமல் இன்றைக்கு அரண்டு புரண்டு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பும்போது நாம் எவ்வளவுதான் உடம்பு பலவீனமாக இருந்தாலும் அந்த படுக்கையிலேயாவது எழும்பி உட்கார்ந்து, ஆண்டவரே, எந்த ஒரு பர்பஸுக்காக என்னை எழுப்பினீங்க, நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் இந்த நேரத்தில்? ஹல்லேலூயா. இந்த நடுராத்திரியிலே ஒரு சுனெமித்தியாளுடைய இருதயம், அவள் தூங்கினாலும் அவளுடைய இருதயம் விழித்திருந்தது. அப்பேற்பட்ட ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நலமாக இருக்கும். ஆமேன். எப்போ வருவார் என்று யாருக்குமே சொல்ல முடியாது, எப்போ அழைப்பார் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு, ஹல்லேலூயா, அது பரிச்சயப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, அறிமுகமான தேவ பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, அவர்களுக்கு மாத்திரமே அந்த சத்தத்தை உணர முடியுமாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அவருடைய சத்தத்தை இதுவரை கேட்டு எனக்கு தெரியல, இதுவரை அப்படி ஒரு சத்தம் நான் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வரைக்கும் கர்த்தர் என்னோடு பேசவில்லை, அவருடைய சத்தம் எனக்கு, அவருடைய அழைப்பு எந்த விதத்தில் நான் கேட்கவில்லை, அறியவில்லை என்று ஒருவேளை சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தரோடு பேசுகிறீங்க ஒவ்வொரு நாளும்? ஹல்லேலூயா. அவரிடத்தில் நீங்கள் பேசுகிறீங்களா? அவர் உங்களிடத்தில் பேசும்படியாக வேத வசனத்தை தியானிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது ரெண்டுமே இல்லாமல் இருந்துவிட்டு கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நம்மிடத்தில் தான் குறை காணப்படுகிறது. ஹல்லேலூயாகவே இந்த நாட்களிலே மிக மிக கவனமாக தேவனோடு நாம் பேசி பழகுவோம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம் அறியாமல் இருந்தால் அவர் வந்துவிட்டு போவார், நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சத்தம் என்று நினைத்துவிட்டு நாம் அசால்ட்டாக இருந்து விடுவோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆகவே உணர்வடையுங்கள். ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நாம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, மணவாளனுடைய சத்தம் கேட்கும்போது, ஹல்லேலூயா, மணவாட்டி காத்திருப்பாள். காத்திருக்கிறவளுக்கு தான் அது தெரியும். ஆமீன். ஹல்லேலூயா. எப்போ வருவார் என்று ஒரு மணவாட்டி ஏங்கி தவித்து அவள் காத்திருப்பாள். காத்திருக்கிறவளுக்கு தான் அந்த சத்தம் மிக பரிச்சயமானதாக இருக்கும். அவளுக்கு ஒன்று தெரியும், நான் காத்திருக்கிறது வீண் போகாது. ஆமேன். என்னை அழைத்து செல்ல என் நேசர் வருவார், என் நேசர் என்னை அழைப்பார். நான் பலவீனமாக இருக்கும்போது, நான் வேதனைப்படும்போது கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. உண்மையாக ஆத்துமா மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஹல்லேலூயா, ஒவ்வொரு தேவைகளிலும் அவர் உங்களோடு பேசுவார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் விடும்போது அவர் உங்கள் கண்ணீரை துடைக்க, அவர் அழாதே என்று சொல்லுகிற ஒரு தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் வேதனைப்படும் போது, நீ வேதனைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நீ மூழ்கி போகாதபடிக்கு உன்னை நடத்துகிற தேவன். நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதபடிக்கு உன்னை அவர் கடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடந்தாலும் கூட அதை உன்னை கடக்க பண்ணுகிற ஒரு தேவன் அவர். ஏன் தெரியுமா? நீ கடக்க போகிறதற்கு முன்னதாக அவருக்கு தெரியும், இந்த பாதை வழியாக நீ கடக்க போகிறாய். அவருடைய சத்தம் உனக்கு முன்னாக துணிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உன்னை பிடிக்கும், உன்னை வழி நடத்தும். ஆகவே எந்த சூழ்நிலைகள், எந்த சந்தர்ப்பங்கள், எந்த கால சூழல்களில் ஒரு தெய்வ பிள்ளை இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஏன் சுனேமித்தியாள் சொல்லுகிறார், இது என் நேசருடைய சத்தம்? அந்த கால சூழ்நிலைகள் அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11, 12, 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இதோ மாறி காலம் சென்றது, மழையும் பெய்து ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் சத்தம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. ஆமேன். ஹல்லேலூயா. நேசர் இப்பேற்பட்ட சூழலில் தான் வந்து என்னை அழைப்பார் என்பது அந்த சுனேமித்தியாளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆமேன். இன்றைக்கு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அறிவு இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. ஆமேன். பகற்காலம் இருக்கு மட்டும். ஆமேன். இப்போது நாம் கர்த்தரை தேடுகிறோமா? இல்லை நிர்விசாரமாக இருக்கிறோமா? காலத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன்களே. எப்பேற்பட்ட காலம்
எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு முன்னாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளை நன்றாக நிதானித்து அறிய வேண்டும். ஆமீன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கும் அதாவது பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடக்கிறது. இஸ்ரவேலில் எதிர் நாட்டுக்காரன் அவன் ஏவுகணைகளை ஏவும் போது இவன் இங்கே ஒரு சைரன் இங்கே ஒலிக்கும். ஜனங்களை அவன் என்ன சொல்கிறான்? அவன் ஒரு அறிவிப்பு கொடுக்குறான், ஒரு எச்சரிக்கை மணி அங்கே ஒலிக்கப்படுகிறது. அந்த அந்த சத்தம் கேட்ட உடனே ஜனங்கள் அலர்ட்டாகி பதுங்கு குழிகளிலும் அங்கும் இங்கும் ஒழித்து கொள்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆபத்து வருகிறது, அந்த ஆபத்துக்கு முன்னே நாம் ஒழித்து கொண்டால் நாம் தப்பித்து கொள்வோம் என்று. ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு யுத்த பூமியிலே இப்பேற்பட்டதான சம்பவங்கள் நடக்கும்போது ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் தேசம் எங்கும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று எச்சரிப்பின் செய்திகள் முழங்கி கொண்டிருக்கிறதான இந்த காலத்திலே ஹல்லேலூயா நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமேன். ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாக காணப்பட வேண்டும் என்றால் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையோடு தான் கர்த்தர் பேசுவார். நான் விசுவாசிதான், நான் கிறிஸ்தவங்க தான், நான் ஆவிக்குரியவங்க தான் என்று மனம் போன போக்கிலே நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நம்முடைய கடமைகளை செய்து நம்முடைய காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டு இருப்போமானால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அந்த சத்தம் நமக்கு அந்நிய சத்தமாகத்தான் இருக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரோடு நெருங்குவோமா? ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நம் காதுகளிலே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. என்றார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அதனுடைய 13வது அதிகாரம் 11-12 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அங்கே ஒரு சுனேமித்தியால் காலத்தை அறிந்திருந்த அவள் தூங்கினாலும் அவளுடைய இருதயம் விழித்திருந்தது. ஆமேன். அதான் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட ஒன்றி இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? இல்லை உலகத்தோடு கூட உலக காரியங்களோடு கூட ஒன்றி இருக்கிறதான ஒரு அனுபவம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் நம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது, உணர முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆமேன். அவர் தன்னுடைய மனவாட்டியை சேர்த்து கொண்டு போய்விடுவார். நாம் அந்த பரிதாபமாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே நித்திரையை விட்டு எழும்பத்தக்க ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அங்கே சுனேமித்தியாள் சொல்லுகிறாள், இதோ மாறி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. ஹல்லேலூயா. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது. அவள் எல்லாவற்றையும் காலத்தை அறிந்திருக்கிறார். இப்பேற்பட்ட காலத்தில் தான் மணவாளன் வருவார் என்று அவள் விழிப்போடு காணப்படுகிறார். பவுல் இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42-43 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போகாமல் இருக்கக்கூடாது. அறியாமற் போனால் பிரச்சனை. அங்கே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. உன்னை சந்திக்கும் கர்த்தர் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் இருந்தேன்னா கர்த்தர் உன்னை சந்திக்க முடியாவிட்டால் அதற்கு நேரே ஆப்போசிட்டு சத்ருதான் உன்னை சூழ மதில் போட்டு கொள்ளுவான். நீ எங்கேயும் வெளியே வர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு எச்சரிப்பின் செய்தி இந்த இடத்திலே கடந்து வருகிறது இந்த வார்த்தை. ஆகவே தான் லூக்கா எழுதுகிற, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஒருவேளை இப்போது அது உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு, அநேக கிறிஸ்தவர்களுடைய கண்களுக்கு இன்றைக்கு அது மறைவாக இருக்கிறது. சத்ரு மறைத்து வைத்திருக்கிறான். இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் நாம் வாழ்ந்து உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவித்து நன்றாக வாழ்ந்து முடித்து சந்தோஷம்தான். கர்த்தருடைய வருகை பிந்தமானால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆத்ம ரட்சிப்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆத்மாவை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். சரீரத்திற்காக என்னென்ன பார்த்து எப்படி வாழலாம், எப்படி லக்ஸரியாக வாழலாம், எப்படி இந்த உலகத்திலே ஆடம்பரமாக வாழலாம் என்று ஏங்கி தவிக்கிற கிறிஸ்தவர்களே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். சரீரத்திற்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆயத்தமாகும் போது மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா.
பிரியமானவன் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழ்ந்தால் தான் சரீரம் வாழ முடியும். ஆமேன். ஆத்துமாவிலே சமாதானம் இருந்தால் தான் சரீரம் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை கேட்டு உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீ அறிந்தாயானால் நலமாய் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் 29வது சங்கீதத்திலே நான் பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது கர்த்தருடைய சத்தத்தை பற்றி அவர் விரிவாக எழுதுகிறார். அது அக்கினி ஜுவாலைகளை அது பிளக்குமாம், அது வனாந்தரத்தை அதிர பண்ணுமாம், அது பெண்மான்களை ஈனும்படி செய்யுமா, அது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தருடைய சத்தம் வெளிப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை நன்றாக அறிந்திருந்தார். அவர் பல சூழ்நிலைகளை பல இடங்களிலே இருக்கும்போது, பல வேதனைகளிலே பல நெருக்கங்களிலே சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தை மாத்திரமே சங்கீதக்காரனாகிய தாவீதை தேற்றினது. அவருக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கிறது அந்த சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அந்த சத்தம் நாம் கேட்ட சத்தமாக இருக்கிறதா, இல்லை அந்நிய சத்தமாக இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆராய்ந்து பார்ப்போமா? ஒரு சூனியமித்தியால் சொல்க, இது என் நேசருடைய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இது என் நேசருடைய சத்தம். நான் தைரியமாக சொல்லுவேன், இது என் நேசருடைய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. நித்திரையா இருந்தாலும், நான் தூங்கிட்டு இருந்தாலும் நேசர் தட்டுனாருன்னா எனக்கு தெரியும், இது என் நேசருடைய சத்தம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்மளால் சொல்ல முடியுமா? அவருடைய வருகைக்கான நேரங்களும் காலங்களும், ஹல்லேலூயா, சூழ்நிலைகளும் எல்லாம் உலகமானது சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காக. நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. யார் யாரோ இன்றைக்கு முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் வந்து கொண்டு இருக்கிறாங்க. யாரோ அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போகும்போது கர்த்தர் தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு நேராக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏதோ கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் மெத்தனமாக இருப்போம் என்றால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அனுதினமும் அவரோடு நாம் உறவாடி அவரோடு நெருங்கி நாம் பழகினோம் என்றால், அவருடைய சத்தத்தை அனுதினமும் நாம் கேட்போம் என்றால் மாத்திரமே நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன உடனே நாம் பரலோகத்திற்கு போய்விட முடியும் என்று நம்ப வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய உன்னத நிலையில் இருக்கிறேன், நான் ஏதோ சபைக்கு போகிறேன் வருகிறேன், அது மாத்திரமல்ல, கர்த்தரோடு நெருங்கி பழகிற ஒரு அனுபவம், அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுகிறதான சபைகளை தெரிந்தெடுங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அதற்கு நேராக விரைந்து ஓடுகிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நித்தியத்தை குறித்ததான அந்த அறிவில்லை, இந்த நம்பிக்கை இல்லை. அதை போதிக்கிற போதகர்களும் அங்கே இல்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அந்த மக்களுக்காகவும் நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு மணவாட்டி சபையாகிய தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் ஒரு காலகட்டத்துக்கு நேராக நெருங்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நெருங்கி போய்கொண்டிருக்கிறதான இந்த காலத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாவோமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு அவர் வருவார். அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவார். அந்த சத்தத்தை கேட்டால் மாத்திரமே நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு சூனியமித்தியாளை போல சொல்ல முடியும், இது என் நேசருடைய சத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இது என் நேசருடைய சத்தம். நான் நித்திரை பண்ணினேன், நான் விழித்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். தட்டுகிற சத்தம் கூட ஒரு மனவாட்டிக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் பார்க்கும்போது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் தன்னுடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் அன்றாடம் இந்த பூமியில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிற யாராவது இதுவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீரில் இறங்கி மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஞான ஸ்நான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள், பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க, ஹல்லேலூயா, யாராவது முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால, அதாவது தண்ணீரில் இறங்கி
முழுக்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மணவாளனுடைய சத்தம் தேசத்திலே கேட்கப் போகிறது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில வரைமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி இருந்தால்தான் நீ கர்த்தரை சந்திக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு வேறுபாட்டின் அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேண்டும். உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் ஒரு தேவ பிள்ளை தரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா காத்திருந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? மணவாளனுடைய சத்தம் கேட்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மணவாளனுடைய சத்தம் கேட்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டு ஹல்லேலூயா அவருக்காக நாம் எதிர்கொண்டு போகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமேன். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இதுவரை அவருடைய சத்தத்தை கேட்காதவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்காக ஜெபிங்க தேவ சமூகத்தில். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சத்தம் அவருடைய காதுகளில் போய் சேரும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. யாரை கொண்டாவது கர்த்தர் பேசுவார். ஒரு வார்த்தை போதும், அவருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே துவனிக்கும். ஆமேன். அதை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டியாக ஆயத்தமாக இருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது நாமும் சொல்ல முடியும், இது என் நேசருடைய சத்தம். ஆமேன். ஹல்லேலூயா. நான் நித்திரை பண்ணினாலும் என் இருதயம் விழித்திருக்கிறது. ஏன் தெரியுமா? கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தம். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த நடு ராத்திரியிலே என் நேசர் வந்தாலும், என்னை அழைத்தாலும், கதவை தட்டினாலும் எனக்கு இந்த சத்தம் தெரியும். நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே என் நேசருக்கு நான் என் நேசருக்காக நான் கதவை திறப்பேன். என் நேசருடைய சத்தத்தை கேட்டு நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆமேன். இந்த ஒரு தைரியமும் ஹல்லேலூயா, இந்த ஒரு மகிமையான நம்பிக்கையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் இந்த கடைசி காலத்திலே. ஆமேன். எதை தான் சம்பாதித்தாலும், என்ன ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும், என்ன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருந்தாலும் இதற்கு ஈடாக ஒன்றுமே இருக்காது. ஆகவே என்னத்தை நீங்கள் சம்பாதித்திருந்தாலும், எதை தான் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டிருந்தாலும், உங்கள் ஆத்துமாக்களை ஆதாயமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவள் நன்றாக அறிந்திருக்கிறாள். இப்பேற்பட்ட காலத்தில் என் நேசர் வருவார் என்று. ஆமேன். இந்த கால சூழ்நிலையிலே நாமும் நேசருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கிற நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது என்பதை காலத்தை உணர்ந்தவர்களாக அவருக்காக நாம் காத்திருப்போமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. ஒரு சுனேமித்தியாளுக்கு உம்முடைய சத்தம் நன்றாக தெரிந்திருந்தது ராஜா. இந்த காலை வேளையிலே நாங்களும் உம்முடைய சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம் அப்பா. காத்திருக்கிற ஒரு மனவாட்டியாக ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தாவை மனம் திரும்பாதபடிக்கு பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து உம்முடைய சத்தத்தை கேட்காமல் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களும் இந்த நாட்களிலே மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு, கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஆயத்தமாகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆத்ம ரட்சிப்பு விலையேறப்பெற்றது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராகப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும் தகப்பனே. உடைய வருகைக்காக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. இதை கேட்கிற ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு நேராக போகக்கூடாது ராஜா. உம்மை சந்திக்க வேண்டாப்பா. நாங்கள் எல்லாரும் உம்மை சந்திக்க வேண்டும் அப்பா. அதற்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.